ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் இருக்கும். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம கருணக்கிழங்கு ஆட் பண்ணி தான் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். கருணக்கிழங்கு பெரிய சைஸ் இருக்கும்ல, ரவுண்ட் ஷேப், அந்த கருணக்கிழங்கு தான், சின்ன சின்னதாக இருக்கிறது கிடையாது. இந்த கருணக்கிழங்கு வச்சு தான் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். இதை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. புளி நிறையா சேர்த்தா தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் போடுவோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். வாசனை நல்லா சூப்பராக வரும் வெந்தயம் பொரிஞ்சதும். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி இட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டோம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருணக்கிழங்கையும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் கருணக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளி வச்சுருக்கோம்ல, கரைச்சி வச்சுருக்கோம், ஊற வச்சதை கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி இது பழைய புளி, அதனால் கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது, கருப்பாக டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி புளி போட்டு காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் வச்சோன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றும்போது தான் நல்லா கொதித்து அது கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. கொதித்து எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக குழம்ப தாளிச்சாச்சு. இது நம்ம 3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் ட்ரிப் மாதிரி போகிறோன்னா எப்பயுமே லெமன் சாதம் இல்லைனா புளி சாதம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி இதை நம்ம பேக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.